வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வெஸ்ட் பெங்கால் ஸ்பெஷல் ரெசிபியான பேகுன் பாஜோ பண்ண போறோம். இந்த பேகுன் பாஜோ வந்து அங்க பெரிய கத்திரிக்காய் வரும் இல்லையா, அதுல பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இது வந்து ஷாலோ ஃப்ரை நம்ம பண்ண போறோம். அதனால மேல் லேயரும் கீழ் லேயரும் நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் வரும். பெங்காலிஸும் வந்து நம்மள மாதிரி கொஞ்சம் ரைஸ் அதிகமா சாப்பிடுறாவா, அவ வந்து தால் சாவல், அப்புறம் ஜீரா ரைஸ், புலாவ், அது எல்லாத்துக்கும் இந்த பேகுன் பாஜோவை தொட்டுட்டு சாப்பிடுவோம். இது நம்ம பண்ற சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், மோர் குழம்பு சாதம், வத்த குழம்பு சாதம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். கத்திரிக்காய் விரும்பாதவா கூட இந்த பேகன் பாஜோ பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவா. அந்த அளவுக்கு டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப குவிக்காவும் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த டேஸ்டியாவும் ரொம்ப குவிக்காவும் ஆகக்கூடிய வெஸ்ட் பெங்கால் ரெசிபி பேகன் பாஜோ குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேகுன் பாஜோ பண்றதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ்ல இருக்கிற கத்திரிக்காய் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கிரீன் கலர்லயும் இருக்கலாம், இல்ல வயலட் கலர்ல கிடைக்கலாம். நல்ல பெரிய பெரிய கத்திரிக்காய், அது கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ஒரு பவுல்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை பவுடர். சர்க்கரை பவுடர் இல்லை அப்படின்னா சர்க்கரை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சர்க்கரை சேர்க்கறதுனால கலரும் நல்லா வரும், டேஸ்டும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். தேவையான அளவு உப்பு. ஸ்டவ்ல ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போக நல்லா வறுத்துப்போம். கடலை மாவு நல்லா வறுப்பட்டாச்சு, நல்லா வாசனையும் வருது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லேசா பாருங்க கலரும் மாறி இருக்கு. நம்ம வறுத்த கடலை மாவையும் இதுல சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கடலை மாவு சேர்க்கறதுனால மேல் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாவும் டேஸ்டாவும் வரும். ஒருவேளை கடலை மாவு ஒத்துக்காது அப்படின்னா நம்ம கடலை மாவு போடாமையே கூட நம்ம பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நான் கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இது எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். ரொம்ப தின்னாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா நம்ம கட் பண்ணிக்கணும். பாருங்க, திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துப்போம். ரொம்ப மெலிசா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவும் திருப்பி விடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது போல கட் பண்ணி வைக்கிற கத்திரிக்காயை நம்ம இந்த பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல வந்து நல்லா இது மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் கட் பண்ணி எப்பயும் நம்ம கருத்து போகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தண்ணியில போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட வேண்டாம். இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுப்போம். நம்ம இதுல சால்ட் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால இது கொஞ்சம் நேரத்துல லேசா தண்ணி விட்டு இந்த பவுடர் இந்த கத்திரிக்காயில நல்லா ஒட்டிக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த பவுடர்ல கோட் பண்ணி எடுத்துப்போம். இதே போல எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்பயே பாருங்க அழகா வெட்டாக ஆரம்பிச்சாச்சு. அதாவது கத்திரிக்காய் தண்ணி விடுது, நம்ம சேர்த்திருக்கிற உப்பு இருக்கு இல்லையா, அது கலந்து லேசா பாருங்க ஈரமாயிருக்கு. ஒரு ஃபோர்க் எடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே ஹோல் போட்டுக்கலாம். அப்ப அந்த உப்பு காரம் வந்து இந்த கத்திரிக்காயில உள்ளேயும் நல்லா இறங்கும். லேசா அப்படி குத்தி விட்டாலே போதும். ஃபோர்க்கு அல்லது கத்தி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல வந்து ஒரு தோசை கல் வச்சிருக்கேன். இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் பரவலா இதை போல ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா சூடாயிடுத்து. நம்ம இதை கோட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை இந்த எண்ணெயில விட்டுடலாம். லோ ஃப்ளேம்ல இது ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கணும். ஒரு சைடு ரோஸ்டா இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா ப்ரௌன் ஆயிடுத்து. இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நம்ம சூடா சாப்பிட்டோம் அப்படின்னா மேல லேயரும் கீழ் லேயரும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள வெந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இதே போல அடுத்த சைடும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். எதெல்லாம் ரோஸ்ட் ஆயிருக்கோ செக் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க இது 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இதை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துப்போம்.
ரெண்டு சைடுமே நல்லா ரோஸ்டா இருக்கு. சென்டர்ல வந்து சாஃப்டா இருக்கு. பேகுன் பாஜோ வந்து பர்ஃபெக்டாவும் ரொம்ப குவிக்காவும் ரெடி ஆயிடுது. எந்த அளவுக்கு ரோஸ்டா வந்திருக்கு அப்படிங்கறத நம்மளே பார்த்துட்டோம். நான் வந்து ரசம் சாதம் பிசைஞ்சு வச்சிருக்கேன். இந்த பேகுன் பாஜோவை நம்ம ரசம் சாதத்தோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுத்தியும் நல்லா கிறிஸ்பியா இருக்கு. உள்ள வந்து அவ்வளோ சாஃப்டா பஞ்சு போல இருக்கு. பிரமாதமா இருக்கு. நம்ம கத்திரிக்காய் என்னன்னா போர்க்கால பிரிக் பண்ணதுனால நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸையும் கத்திரிக்காய் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. கடலை மாவு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுனால பச்சை வாசனையும் இல்லை. அதே நேரம் கத்திரிக்காயில வந்து மேல லேயரும் கீழே லேயரும் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமா பண்ணி கொடுக்கும்போது குழந்தைகளுமே விரும்பி சாப்பிட்டுடும். சூடா சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மேல் லேயர் எல்லாமே கிறிஸ்பியா இருக்கும். சூடு ஆறெடுத்து அப்படின்னா சாஃப்டா இருக்கும். நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற கத்திரிக்காயில பண்ணோம்னா அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா பெரிய பெரிய பீசஸா வரும். வேலையும் நமக்கு சீக்கிரம் ஆயிடும். இது கிடைக்கல அப்படின்னா நம்ம சின்ன கத்திரிக்காயில கூட நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த பேகுன் பாஜோவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா வரும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.